டார்லிங் மொபைல் உலகின் சூப்பர் ஸ்டார். ஆச்சி ஹோட்டல் சாம்பார் மற்றும் ஆச்சி இடிச்ச சாம்பார் 50 கிராம் ரூபாய் 20 மட்டுமே. சென்னை சில்க்ஸின் தரமான ஆடி, பெருமை மிக ஆடி. வாழ்க்கைய தேடி நானும் போறேன், காண்டுல பாடும் பாட்டுக்காரன். நம்ம ஸ்கூல் டேஸ்ல இருந்தே நாங்கள் அதை ஃபாலோ பண்ணிட்டு வந்துட்டு இருந்தோம். அப்போலேருந்தே எனக்கு ஒரு சின்ன ஆசை. ரிஜெக்ஷன்ஸ் இருக்க தான் செஞ்சது, பட் அதையும் ஓவர் கம் பண்ணி வர்றதுக்கு என்னமோ பை காட்ஸ் கிரேஸ் ஒரு இதை எப்படி அடுத்துக்கடுத்து கொண்டு போகலாம் அப்படிங்கிற அதனால ஒரு ஸ்ட்ரகிள் ஃபேஸ் பண்ணியிருக்கோம் அப்படிங்கிற மாதிரி உங்கள் சைடில் நீங்கள் நினச்சது உண்டா? சில இடங்களில் வாய்ப்புகள் மறுக்கப்படும் போது ஸ்டிக்மாவால் நமக்கு அப்போ அது ஒரு ஸ்ட்ரகிளிங் பீரியட் தான் எனக்கு. அவ்வளோ பேரும் பயங்கரமாக கிளாசிக்கல் படித்தவங்க, மியூசிக் ஆல்ரெடி லேபேக் ஃபீல்டில் இருந்தவங்க, அவங்க கூட போட்டி போடுறதுங்கிற சாதாரண விஷயம் இல்லை. ஒரு ஸ்பெஷல் கிட்டாக அவங்களை வளர்த்து எடுக்கிறதுக்கான கஷ்டம்னு ஒன்று இருக்கு இல்லையா? ஃபஸ்ட்டு ரொம்ப எல்லா மியூசிஷியனுக்கும் ஒரே ட்ரீம் ரஹ்மான் சாருக்கு பாடுறது தான். எனக்கும் ஆப்வியஸ்லி அதான். ஏன்னா நீ எஸ்பிபி சார் மாதிரியே பாடுறீங்க அப்படின்னு நிறைய கமெண்ட்ஸ். ஷாருக்கான் சாரை மீட் பண்ண மூமெண்ட் வந்து ஒரு அன்எக்ஸ்பெக்டட் அன்ஃபர்கெட்டபிள் மூமெண்ட் சொல்லலாம். ஏன்னா இன்னைக்கு ஒரு பொசிஷனில் இருக்காரு அப்படிங்கிறப்ப எப்படி இருக்குமா? என்ன தவம் செய்தேன் மகனே, யான் உன்னை பெற சகலகல வல்லவனாய் சாதனைகள் பல புரிந்து எங்களை மகிழ்வினக்கும் உனக்கு என்னாலும் நாங்கள் உன் கண்களாய் இருப்போம். இன்னைக்கு சூப்பர் சிங்கரில் தன்னுடைய அசாத்தியமான பாட்டு திறமையால் ஒரு கலக்கிய இர்வின் விக்டோரியா சார் அவங்களுடைய அம்மா வசந்தி அவங்க கூடயும் ஒரு உரையாடல் நிகழ்த்த தான் வந்திருக்கோம். வணக்கம்மா. வணக்கம். சூப்பர் சிங்கரில் உங்களை பார்த்துருக்கோம். உங்களுடைய அந்த ஒரு குரலே வந்து ஒரு என்ன சொல்கிறது, ஒரு ஈர்க்கக்கூடிய குரலாக இருந்தது. அந்த சூப்பர் சிங்கர் வாய்ப்பு அமைகிறது எப்படி அமைஞ்சது? ஃப்ரம் த பிகினிங், அதாவது உங்களுடைய சைல்ட்ஹுட் டேஸ்லேருந்தே உங்களுக்கு அந்த பாட்டு திறமை இருந்ததா, இல்லை ஒரு ட்ரை பண்ணி பார்ப்போம் அப்படின்னு சொல்லி எடுத்த ஒரு சான்ஸா? இல்லை, ஆக்சுவலி நீங்கள் சொன்ன மாதிரி சூப்பர் சிங்கருங்கிறது எல்லா ஹவுஸ் ஹோல்ட்ஸ்லேயும் பார்க்கக்கூடிய ஒரு பாப்புலரான சேனல். நம்ம ஸ்கூல் டேஸ்லேருந்தே நாங்கள் அதை ஃபாலோ பண்ணிட்டு வந்துட்டு இருந்தோம். அப்போலேருந்தே எனக்கு ஒரு சின்ன ஆசை, இந்த ரியாலிட்டி ஷோவில் நம்ம பாடினா எப்படி இருக்கும், அந்த ஸ்டேஜில் நம்ம இருந்தால் எப்படி இருக்குங்கிற ஒரு இமேஜினேஷனோடய இருந்தேன். ஸோ அதற்கான வாய்ப்பு வந்துச்சு 2013. அப்போ நான் எம்பிஏ படிச்சுட்டு இருந்தேன். ஜஸ்ட் ஒரு அட்டம் ட்ரை பண்ணி பார்க்கலாமேன்னு பண்ணோம். பட் அது சரியான ப்ரிப்ரேஷன்ஸ் இல்லை. அப்போ நான் வந்து ப்ராப்பராக மியூசிக் எதுவும் கற்றுக்கல. ஸோ அதனால் அப்போது ஒரு 2 லெவலுக்கு மேலே என்னால் போக முடியல, ரிஜெக்ட் ஆகிட்டேன். அதுக்கப்புறம் அதுக்கான ப்ராப்பர் ப்ரிப்ரேஷன்ஸ் பண்ணி, ஸோ இந்த ஆடிஷன்ஸ் போனால் இந்த மாதிரிலாம் பாட்டு தான் பாடணும் அப்படின்னு ப்ரேயராக அந்த மாதிரி ஆடிஷன்ஸ் வீடியோஸ்லாம் பார்த்து எப்படிலாம் பாடியிருக்காங்கன்னு ப்ராக்டிஸ் பண்ணி ஒரு 1.5 வருஷம் அதுக்கு ரெடி ஆகிட்டு போய் 2015 கிடைச்ச அந்த வாய்ப்பு தான் சூப்பர் சிங்கர் சீசன் 5 கிடைச்ச அந்த வாய்ப்பு. உங்களுடைய மகன் இர்வின் எப்படி சைல்ட்ஹுட் டேஸ்லேருந்தே அவர்கிட்ட இந்த திறமை இருந்தது உங்களுக்கு தெரிஞ்சதா? எப்படி பாட்டு பாடுறது அவருக்கு ஒரு ஹேபிட்டாக இருக்குது அப்படிங்கிறது தெரிஞ்சதா? சின்ன வயசுலேயே அவர் கீபோர்டெலாம் நல்லா போடுவார். அதை பார்த்து நான் போய் கிளாஸஸ்லாம் கேட்டு அவரை அதை கற்றுக்கிறதுக்கு முயற்சி பண்ணி சேர்த்து விட்டேன். அது நல்லா போட்டார். அப்படியே அதுலேருந்து தொடர்ந்து ஒவ்வொரு இதாக ஸ்கூலில் எல்லாம் பாடினார். அப்புறம் வந்து ஸ்கூல் முடிச்சுட்டு காலேஜ் போன பிறகு தான் அவங்க ஃப்ரெண்ட்ஸ் கூட எல்லாம் சேர்ந்து கல்ச்சுரல் போகிறது, அங்கே போய் நிறைய ப்ரைஸஸ் வாங்கிட்டு வர்றது, இப்படி அதில் முன்னேறி வந்தார். நானும் அவர் சூப்பர் சிங்கர் போகிறதுக்கு அவரை ஊக்கப்படுத்திக்கிட்டே இருந்தேன், விடாமல் போய் முயற்சி பண்ணுங்க அப்படின்ட்டு. அவங்க ஃப்ரெண்ட்ஸ் கூட போய் அதில் கலந்துக்கிட்டார். அதில் அவர் வந்து இது ஃப்ரம் த சைல்ட்ஹுட்லேருந்தே இந்த மாதிரி ஒரு இந்த ஸ்பெஷல் டேலண்ட் இருந்தாலுமே நமக்குன்னு நமக்கு உங்களுக்குள்ளாடி ஒரு இன்ஃபீரியாரிட்டி காம்ப்ளெக்ஸ் இல்லை, இது எப்படி நம்ம வந்து வே ஃபார்வர்ட் கொண்டு போக போகிறோம் அப்படின்லாம் கன்ஃபியூஷன்ஸ் இருந்ததா? இல்லை, அந்த மாதிரி எதுவும் கன்ஃபியூஷன்ஸ் இல்லை. செல்ஃப் கான்ஃபிடன்ஸ் தான். 1-2 ரிஜெக்ஷன்ஸ் இருக்கும். ஸோ அதை பார்க்கும்போது அந்த டயத்தில் நமக்கு அந்த ஒரு டிஜெக்ஷன்ஸ் இருக்க தான் செஞ்சது. பட் அதையும் ஓவர் கம் பண்ணி வர்றதுக்கு என்னமோ பை காட்ஸ் கிரேஸ் ஒரு இன்பில்ட் ஒரு பாசிட்டிவிட்டி கடவுள் கொடுத்துருக்காருன்னு நினைக்கிறேன். ஸோ அதனால் நோ மோர் இன்ஃபீரியாரிட்டி காம்ப்ளெக்ஸ். ஸோ அந்த மாதிரி இதை எப்படி அடுத்துக்கடுத்து கொண்டு போகலாம் அப்படிங்கிற பிளான் இருந்துச்சே தவிர இதோட ஸ்டாப் பண்ணிக்கலாம், அதுக்கப்புறம் நம்மளால முடியாது அப்படிங்கிற ஒரு நெகட்டிவிட்டி கண்டிப்பாக இல்லை. இப்போது சூப்பர் சிங்கர் அப்படிங்கிற மாதிரியோ இல்லை வேறு எந்த ஒரு மேடையோ ஃபஸ்ட் டைம் அந்த ஒரு பெரிய ஒரு க்ரௌட் முன்னாடி பாடுறதோ, இல்லை ஃபஸ்ட் டைம் நமக்கு வந்து ஒரு வாய்ப்பு கிடச்சிருக்கு அப்படிங்கிற அந்த மொமெண்ட் இருக்கு இல்லையா, அதை பற்றி சொல்லுங்கள். கண்டிப்பாக ப்ரெஷருங்கிறது என்ன மாதிரி, ஏன்னா எந்த ஒரு மியூசிக் பேக்ரவுண்ட் கிடையாது, ப்ராப்பராக மியூசிக் கற்றுக்கல.
இவ்வளோ நாள் டிவியில் பார்த்துட்டு இருந்த ஒரு ஷோ அங்கேயே நம்ம போய் பாட போகிறோம், லெஜெண்டரி ஜட்ஜஸ் முன்னாடி நிற்கிறோம் அப்படிங்கும்போது ஒரு 4-5 எபிசோட்ஸ் எனக்கு அந்த ப்ரெஷர் இருந்துச்சு. பட் சூப்பர் சிங்கர் டீமில் என்னை ரொம்ப கன்சோல் பண்ணாங்க. ஸோ டோன்ட் லூஸ் யூர் ஹோப்ஸ், இது உனக்கு ஒரு பெரிய மேடை, இதை விட்டுறாதீங்க. ஸோ இன்ஸ்டெட் ஆஃப் சிங்கிங் எவ்வளோ என்டர்டெயின் பண்ண முடியுமோ பண்ணுங்கள், சிங்கிங்கையும் ஃபோக்கஸ் பண்ணுங்கள் அப்படின்னு பேக் தி எண்ட் அவங்க பெரிய சப்போர்ட் கொடுத்தாங்க. ஸோ அதனால தான் அந்த ப்ரெஷரை ஓவர் கம் பண்ணி என்னால் அந்த ஸ்டேஜில் ஓரளவு அவ்வளோ டேலண்ட்ஸ், அவ்வளோ பேரும் பயங்கரமாக கிளாசிக்கல் படித்தவங்க, மியூசிக் ஆல்ரெடி ப்ளேபேக் ஃபீல்டில் இருந்தவங்க. ஸோ அவங்க கூட போட்டி போடுறதுங்கிறது சாதாரண விஷயம் இல்லை. ஸோ அந்த சப்போர்ட்னாலையும் வீட்டில் பேரண்ட்ஸ் அண்ட் ஃப்ரெண்ட்ஸோட என்கரேஜ்மெண்ட்னாலையும் அந்த ப்ரெஷரை ஓவர் கம் பண்ண முடிஞ்சது. லைஃப் ஆஃப்டர் சூப்பர் சிங்கர் சார் உங்களுடைய, ஏன்னா உங்களை வந்து ஒரு பாடகராக தெரியும், ஆனால் நீங்கள் வந்து என்ன ப்ரொஃபஷனில் இருக்கீங்க, என்ன மாதிரியான ஒரு லைஃப் இப்போ வாழ்ந்துக்கிட்டு இருக்கீங்க ஆஃப்டர் சூப்பர் சிங்கர்? ஆஃப்டர் சூப்பர் சிங்கர் ஃபுல் டைம் மியூசிஷியனாக தான் இருந்தேன். ஸோ இப்போவும் பார்ட் டைமாக இருக்கேன். ஸோ அதுக்கப்புறம் நிறைய ஷோஸ் பண்ணிகிட்டு இருந்தேன். இப்போ வந்து பை காட்ஸ் கிரேஸ் ஐ எம் ஒர்க்கிங் அஸ் அசிஸ்டன்ட் ப்ரொஃபஸர் இன் வி.ஓ. சிதம்பரம் காலேஜ், தூத்துக்குடி. ஸோ நான் படித்த காலேஜ்லேயே ஐ ஹேவ் அப்பாயிண்டட். ஸோ ஐ லைக் டு தேங்க் தி என்டையர் மேனேஜ்மெண்ட் ஃபார் கிவிங் மீ சச் அ வண்டர்ஃபுல் ஆப்பர்ச்சுனிட்டி. என்னோட மியூசிக் கரியருக்கும் காலேஜ் ஒரு பெரிய சப்போர்ட்டாகவே இருந்துட்டு இருக்காங்க. அப்போ நான் இவ்வளோ நேரம் ஒரு ப்ரொஃபஸர்கிட்ட பேசிகிட்டு இருந்திருக்கேன். இப்போ எப்படி அந்த பேலன்ஸ், அதாவது ஒரு சிங்கிங் ப்ரொஃபஷன் அதே நேரத்தில் ஒரு ப்ரொஃபஸர் ப்ரொஃபஷன், இந்த ரெண்டையும் எப்படி பேலன்ஸ் பண்ணுறீங்க? இனிஷியலாக கொஞ்சம் கஷ்டப்பட்டேன், ஏன்னா நான் ஜாயின் பண்ணி 2 இயர்ஸ் தான் போகுது. ஸோ கொஞ்சம் ஒர்க் லைஃப் பேலன்ஸுங்கிறது கஷ்டமாக இருந்துச்சு. பட் நான் ஐ யூஸ் டு இட். ஸோ கொஞ்சம் ப்ரொஃபஷன் பேஷன் ரெண்டையுமே ஈக்குவலாக பேலன்ஸ் பண்ணி காலேஜ் டைமில் அதுக்கான முக்கியத்துவம் அண்ட் லெஜர் டைமில் நம்மளுடைய ப்ரொஃபஷன் பேஷன் ரெண்டுமே பிரித்து ஐம் டூயிங் இட் ரைட் நவ். ஒரு ஸ்பெஷல் கிட்டாக இருக்கும், அதனால் ஒரு ஸ்ட்ரகிள் ஃபேஸ் பண்ணியிருக்கோம் அப்படிங்கிற மாதிரி ஏதாவது உங்கள் சைடில் நீங்கள் நினச்சது உண்டா? அப்பப்போ தோணும். பட் அதுக்கப்புறம் நம்ம பார்க்கும்போது இப்போ இருக்கிற நம்ம லைஃபுங்கிறது ஒரு பிளெஸட். ஸோ இந்த லைஃப் யாருக்குமே கிடைக்காது. ஏன்னா நம்ம பேஷனாகவும் சரி ப்ரொஃபஷனாகவும் சரி காட்ஸ் கிரேஸ் நிறையா நம்மக்கிட்ட இருக்குது. ஸோ அதனால் அந்த ஒரு ஸ்ட்ரகிள் ஃபேஸுங்கிறது அப்பப்போ இருந்தாலும் ஸோ நான் இந்த பாசிட்டிவிட்டியால் அதை ஓவர் கம் பண்ணிடுவேன் கண்டிப்பாக. உங்ககிட்ட ஃபஸ்ட்டு யார் சார் சொன்னா நீங்கள் வந்து ஒரு சிங்கராக வரணும் அப்படிங்கிற அந்த மோட்டிவேஷன் யார் உங்கள்கிட்ட சொன்னா? சொல்லலை, வீட்டில் தான். அம்மா சின்ன வயசுலேருந்தே என்கரேஜ் பண்ணி 3rd ஸ்டாண்டர்ட் படிக்கும் போதே சினிமா கேசட்ஸ்லாம் அப்போ வீட்டில் வாங்கி கேட்க ஆரம்பிச்சிருவாங்க. ஸோ அப்போவே இருந்து அந்த ஒரு கிரேஸ் வந்து ஆரம்பிச்சிருச்சு. ஸோ இன்பில்டாகவே இருக்குன்னு தான் நினைக்கிறேன். ஸோ அது வீட்டிலேருந்து தான் ஸ்டார்ட் ஆச்சு. ஸோ நீங்கள் சொன்னீங்க, அதாவது முறையாக சங்கீதம் படிக்கலை அப்படின்னு சொன்னீங்க. அப்போ அந்த சங்கீதம் படிக்காத அந்த ஒரு 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 லாங் ஜேர்னி, இப்போது நம்ம வந்து ஒரு காம்படிட்டர் வர்றாங்க அப்படிங்கிறப்ப அவங்க ஒரு லாங் ஜேர்னி வந்து பண்ணியிருப்பாங்க சங்கீதத்தோட. ஸோ அவங்கள கம்பீட் பண்ணுறது எந்த அளவுக்கு அந்த நேரத்தில் டஃப்பாக இருந்தது? பயங்கர டஃப்பாக இருந்துச்சு. ஏன்னா இப்போ உள்ள கரண்ட் சினாரியோ பார்த்தீங்கன்னா என்டர்டெயின்மெண்ட் இஸ் த ஃபஸ்ட் ப்ரையாரிட்டி. ஸோ அப்போல்லாம் மியூசிக் தான். ஸோ உங்களுக்கு மியூசிக் நல்லா தெரிஞ்சிருக்கணும், காம்படிட்டிவாக இருக்கணும். ஸோ என்னோடய கேஸ் பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா தே ஃபோக்கஸ்ட் ஆன் மீ வித் என்டர்டெயின்மெண்ட் ஃபேக்டர். மியூசிக் எனக்கு நான் பாடுவேன், பட் எனக்கு அந்த அப்போ வந்து எனக்கு மியூசிக் நாலேஜ் அவ்வளோ கிடையாது. அதுக்கப்புறம் நான் கிளாசிக்கல் சிங்கிங்லாம் ப்ராப்பராக முறைப்படி கற்றுக்கிட்டேன். ஸோ அப்போ நான் எனக்கு ஒரு என்டர்டெயின்மெண்ட் ஃபேக்டர் இருந்ததுனால அது ஒரு ப்ளஸ்ஸாக இருந்துச்சு. ஸோ அப்போது அது ஒரு ஸ்ட்ரகிளிங் பீரியட் தான் எனக்கு. பட் எனிவே ஓவர் கம் பண்ணி ஓரளவுக்கு ஒரு ஸ்டேஜுக்கு நான் எப்படியோ வந்துட்டேன்னு தான் சொல்ல முடியும். எங்களுக்காக ஒரு பாட்டு பாட முடியுமா? மீட்டாத வீணை தருகின்ற ராகம் கேட்காது பூங்காந்தலே, ஊட்டாத தாயின் கலக்கின்ற பால் போல் என் காதல் கிடக்கின்றதே, காயங்களாற்றும் தலை கோதி தேற்றும் காலங்கள் கை கூடுமே, தொடுவானம் இன்று நெடுவானமாகி தொடும் நேரம் தொலைவானதே, பூவாக என் காதல் தேனூறுதோ, தேனாக வானூறுதோ, கண்ணம்மா கண்ணம்மா கண்ணிலே என்னம்மா. வார்த்தைக்கு வார்த்தை காட் பிளஸ்டுன்னு சொன்னீங்க. வார்த்தைக்கு வார்த்தை உண்மையிலே நீங்கள் வந்து காட் பிளஸ்டு தான். அந்த அளவுக்கு அந்த குரலில் ஒரு தெய்வீகமும் அந்த ஈர்ப்பும் இருக்குது. ஆமாம், நீங்கள் சொல்லுங்கம்மா. இப்போது இந்த
இர்வின் அவங்க வந்து அவங்க ஒரு செல்ஃப் கான்ஃபிடெண்ட்டாக நான் சில கேள்விகள் கேட்டேன். ஸ்ட்ரகிள் ஃபேஸ் பண்ணீங்களா அப்படின்னு கேட்குறப்ப செல்ஃப் கான்ஃபிடெண்ட்டாக இருந்தேன் அப்படின்னு. நீங்கள் ஒரு ஸ்பெஷல் கிட்டாக அவங்களை வளர்த்து எடுக்கிறதுக்கான கஷ்டம்னு ஒன்று இருக்கு இல்லையா? ஃபஸ்ட்டு ரொம்ப கஷ்டமாக தான் இருந்தது. அதை கொஞ்சம் தாண்டி தான் வந்தோம். எப்படி கொண்டு போகிறோம், என்ன பண்ண போகிறோம் அப்படின்னு சொல்லி ரொம்ப இதாக தான் இருந்தது. அதுக்கப்புறம் அவன் சின்ன வயசுலே அவன் அதெல்லாம் பெருசாக எடுத்துக்கல. ரொம்ப நல்ல சுட்டித்தனமாக நல்ல துருன்னு இருப்பான். பார்த்துட்டு இன்னும் நல்லா இவனை கொண்டு வரணும் அப்படின்னு சொல்லி ஒரு ஸ்கூலு அதுங்கெல்லாம் கொண்டு போய் நல்லா நார்மல் ஸ்கூல்லே நல்லா சேர்த்து அதுலேயும் நல்லா வந்தான். அப்படியே படிப்படியாக அதுக்கப்புறம் ஹைஸ்கூல் அங்கேயும் சேர்த்து அங்கேயும் நல்லா வந்தான். அப்புறம் காலேஜ் வந்த பிறகு தான் நல்லா ஒரு ஷைனிங் ஆகி நிறைய நண்பர்கள்லாம் கிடச்சி அவங்க உதவியோடு அவர் நல்ல ஒரு முன்னேற்றத்துக்கு வந்திருக்காரு. குழந்தையாக இருக்கிறப்ப இந்த மாதிரி ஒரு கஷ்டத்தை நீங்கள் வந்து ஃபீல் பண்ணியிருப்பீங்க, கண்டிப்பாக ஒரு கஷ்டத்தை ஃபீல் பண்ணியிருப்பீங்க. ஆனால் நம்ம பையன் இந்த அளவுக்கு வந்திருக்காப்புல, இன்றைக்கி இந்த இடத்துல இருக்கார், ஒரு சிங்கராக ஒரு இன்றைக்கி ஒரு பொசிஷனில் இருக்கார் அப்படிங்கிறப்ப அதை நினைக்கிறப்ப அந்த ஜேர்னியை பற்றி நினைக்கிறப்ப எப்படி இருக்குமா? இப்போது பெருமையாக இருக்காது. அதெல்லாம் கடந்து வந்துட்டோம். நாங்கள் கடந்து வந்து இப்போது ஒரு நல்ல அவருக்கு நல்ல பேரோட நல்ல அவர் எஃப்எம்மில் கூட அவர் பாடல் அடிக்கடி ஒளிபரப்புகிறாங்க. நல்ல ஒரு படத்தில் பாடியிருக்காரு. அவருக்கு வாய்ப்பு கொடுத்த அந்த மியூசிக் தம்பிக்கும் அந்த படத்தோட டைரக்டருக்கும் நன்றி சொல்லிக்கிறேன். நல்ல ஒரு முன்னேற்றம் கிடச்சிருக்கு. இன்னும் நல்லா முன்னேறி வரணும்னு சொல்லிட்டு ஆசைப்படுறேன். அவருக்காக ஒரு கவிதை சொல்கிறேன். கண்டிப்பாம்மா, கண்டிப்பாக. ஷோர் ஷோர் ஷோர். என்ன தவம் செய்தன் மகனே யான் உன்னை பெற, சகலகல வல்லவனாய் சாதனைகள் பல புரிந்து எங்களை மகிழ்விக்கும் உனக்கு என்னாலும் நாங்கள் உன் கண்களாய் இருப்போம். இன்னும் மென்மேலும் வளர உன்னை வாழ்த்துகிறோம். பெரிய ட்ரிபியூட், உண்மையிலே ஒரு பெரிய ட்ரிபியூட். ஏன்னா ஈன்ற பொழுதில் பெருதிவக்கும் தன் மகனை சான்றோன்னு எனக்கு கேட்ட தாயின்னு சொல்லுவாங்க இல்லையா, அந்த மாதிரி ஒரு ப்ரௌட் மூமெண்ட்டில் இருக்கீங்க. நீங்கள் சொல்லுங்கள் சார், அடுத்த ஃப்யூச்சர் பிளான்ஸ் என்ன மாதிரி? அடுத்ததாக ஆக்சுவலி இப்போ தான் ஒரு மூவியில் பாடியிருக்கேன்னு சொல்லலை. ஸோ அதே மாதிரி நிறைய ஆப்பர்ச்சுனிட்டிஸ்க்காக வெயிட் பண்ணிகிட்ருக்கேன். அண்ட் பை காட்ஸ் கிரேஸ் என்னோடய யூடியூப் சேனலுமே கிராஸ் மோர் தென் 100K சப்ஸ்கிரைபர்ஸ். ஸோ அதுலேயுமே நிறைய கவர் சாங்ஸ், நிறைய சாங்ஸ்லாம் அப்லோட் பண்ணிகிட்ருக்கேன். ஸோ மியூசிக்லாம் இன்னும் நிறையா ஜேர்னி இருக்குது. ஸோ இன்னும் நிறைய ட்ராவல் பண்ணணும், நிறையா சாங்ஸ் பாடணுங்கிறது தான் என்னோடய ஃப்யூச்சர் பிளான் அண்ட் எய்ம் கூட. சார், இப்போது ஒரு ஸ்பெஷல் கிட்டாக ஒரு டேலண்ட் இருக்குது, ஆனால் அதை எக்ஸ்போஸ் பண்ண முடியல. நீங்கள் நிறைய குழந்தைகள், நிறைய இளைஞர்கள் இருக்காங்க. அவங்களுக்கெல்லாம் வந்து அவங்களோட டேலண்ட்டை ஐடென்டிஃபை பண்ணி அவங்க பேரண்ட்ஸோ இல்லை இந்த சொசைட்டியோ எப்படி வந்து அவங்கள மேலே கொண்டு வரணும்னு நினைக்கிறீங்க? ஆக்சுவலி பேரண்ட்ஸ் சைட்லேயும் சப்போர்ட் பண்ண தான் செய்கிறாங்க. சில வீட்டில் கொஞ்சம் பயப்படுறாங்க, எப்படி இந்த கிட் வந்து இந்த சொசைட்டியில் சர்வை பண்ணுவாங்க அப்படின்னு. ஸோ என்னோடய எக்ஸ்பீரியன்ஸில் நான் ஷேர் பண்ணுறது என்னென்னா, அவங்க பயப்படவே வேண்டாம். கண்டிப்பாக அவங்க கிட் அவங்க முன்னாடி கொண்டு வரலாம். அண்ட் சொசைட்டி ஒரு சின்ன டிஸ்கிரிமினேஷன் வச்சுருக்காங்க. ஸோ ஓகே, இவங்க ஒரு ஸ்பெஷல் கிட்டாக இவங்களால இவ்வளவு தான் பண்ண முடியும் அப்படிங்கிற ஒரு பவுண்ட்ரி அவங்க க்ரியேட் பண்ணிடுறதுனால அந்த குழந்தையோட திறமை வெளியே வராமல் போயிடுது. ஸோ அப்படி இல்லாமல் அவங்களுக்கு அந்த ஸ்பெஷல் இதை தாண்டி அவங்களுக்கு என்ன தனித்திறமை இருக்குது அப்படிங்கிறத பார்த்து அதை அவங்க என்கரேஜ் பண்ணி அதுக்கான ஆப்பர்ச்சுனிட்டிஸ் கொடுத்தா கண்டிப்பாக அவங்களாலையும் சாதிச்சு மேலே வர முடியும். ஸோ ஒரு டிஸ்கிரிமினேஷன் கண்டிப்பாக இருக்க தான் செய்யுது. ஸோ அதை வந்து இந்த சொசைட்டியோடைய பார்வையிலேருந்து அவங்க விளக்கணும். ஒரு ஈவென்ட் சிங்கராக இருந்து இப்போ ப்ளேபேக் சிங்கராகவும் ஆகிட்டீங்க. ஃப்யூச்சர் பிளான் என்ன சார்? இந்த மியூசிக் டைரக்டர் கூட நம்ம வந்து ஒர்க் பண்ணணும் அப்படின்னு ஏதாவது ஒரு கோல் செட் பண்ணியிருக்கீங்களா? ஆப்வியஸ்லி எல்லா மியூசிஷியனுக்கும் ஒரே ட்ரீம் ரஹ்மான் சாருக்கு பாடுறது தான். ஸோ எனக்கும் ஆப்வியஸ்லி அதான். ஏன்னா என்னோட சின்ன வயசுலேருந்து என்னோட ரோல் மாடலே அவர் தான். ஸோ அதனால் ரஹ்மான் சாருக்கு அட்லீஸ்ட் ஒரு பேக்கிங் வோக்கல்ஸ் ஆச்சு பாடணும். அவருடைய கான்செர்ட்டில் பின்னாடி ஒரு லைனில் இருந்து ஒரு 2 லைன் ஆச்சு பாடணுங்கிறதான் என்னோட ஆசை. ஸோ அது ஒரு பெரிய ட்ரீம் எனக்கு, ரஹ்மான் சார்கிட்ட பாடணும் அப்படின்னு. இப்போ ப்ளேபேக் சிங்கர்ஸ் அப்படின்னாலே ஏதாவது ஒரு ஆர்டிஸ்டோட நம்ம வாய்ஸ் வந்து பொருந்தி போகணும் அப்படின்னு என் ஃபீல்டில் இருக்கு இல்லையா, அந்த மாதிரி உங்களுடைய வாய்ஸ் வந்து இந்த ஆர்டிஸ்ட்டுக்கு நல்லா பொருந்தும், இந்த ஹீரோக்கு நல்லா பொருந்தும் அப்படின்னு யாராவது சொல்லியிருக்காங்களா? ஹீரோஸுங்கிறத விட நிறைய சிங்கர்ஸை கம்பேர் பண்ணி சொல்லியிருக்காங்க. மோஸ்ட்லி எஸ்பிபி சார் வாய்ஸ் அப்படியே எஸ்பிபி சார் மாதிரியே பாடுறீங்க அப்படின்னு நிறைய கமெண்ட்ஸ். ஈவன் சூப்பர் சிங்கர்லேயே கூட நிறைய ஜட்ஜஸ் கமெண்ட் பண்ணியிருக்காங்க. இப்போ என்னோடய யூடியூப் சேனல் என்னோடய ஷார்ட்ஸ்லலாம் நிறைய ஏதாவது ஒரு கமெண்ட் கண்டிப்பாக வந்துடும், எஸ்பிபி சார் ரீபார்ன் அப்படின்ற மாதிரிலாம் இருக்கும். எனக்கு பார்க்கும்போதே ரொம்ப சந்தோஷமாக இருக்கும். ஸோ எஸ்பிபி சாரோட நிறையா கம்பேரிசன் கமெண்ட்ஸ்லாம் நிறையா சொல்லுவாங்க. ஸோ உண்மையிலேயே இது பிளஸ்டு தான். அவ்வளோ பெரிய லெஜெண்டோட நம்மளுடைய வாய்ஸ்
கம்பேர் பண்ணுறாங்கிறது சாதாரணமான விஷயம் இல்லை. ஈவன் அவர் முன்னாடியுமே பாடி அவர்கிட்டையுமே பிளெஸிங் வாங்கியிருக்கேன். ஸோ அது ஒரு லைஃப் டைம் அச்சீவ்மெண்ட் எனக்கு. ஷாருக் கான் சாரை மீட் பண்ண மூமெண்ட் வந்து ஒரு அன்எக்ஸ்பெக்டட் அன்ஃபர்கட்டபிள் மூமெண்ட்னு சொல்லலாம். ஏன்னா சூப்பர் சிங்கர் அந்த சீசனில் நான் அப்போ எலிமினேட் ஆகிட்டேன் அந்த ஷூட்டில். அடுத்த நாள் மும்பை போகிறதா பிளானு. ஸோ நான் கண்டிப்பாக போக மாட்டேன் அப்படின்னு நினச்சிட்டு இருந்தேன். அப்போ டீம்லேருந்து சொன்னாங்க, இல்லை நீங்களும் வரீங்க அப்படின்ட்டு மும்பை போயிட்டு சாரை பார்த்து சார் முன்னாடி 2 சாங் பெர்ஃபார்ம் பண்ணுவோம். சையா சையா அப்படின்ட்டு ஒரு சாங், அப்புறம் இன்னொரு மெட்லி ஒன்று பெர்ஃபார்ம் பண்ணோம். செய்ய செய்ய முடித்தோடனே சார் பார்த்துட்டு அவங்க கூட வந்து டான்ஸ் ஆடணும் அப்படின்னு ஸ்டேஜுக்கே வந்துட்டார். வந்துட்டு என் கூட நின்று நான் அவருக்கு மூமெண்ட் சொல்லி கொடுத்து அவர் ஆடின அந்த ஒரு மொமெண்ட்டை வந்து சத்தியமாக லைஃப் டைமில் மறக்கவே முடியாது. ஏன்னா அவர் ஒரு ஐகான், லெஜெண்டரி ஐகான். அவர் நம்ம கூட வந்து அவ்வளோ ஹம்பிளாக இருந்து அப்படி பண்ணதுங்கிறது சத்தியமாக ஒரு ட்ரீம் கம் ட்ரூ மூமெண்ட் சாரை மீட் பண்ணது. நாங்கள் இருவின் சூப்பர் சிங்கரில் இருக்கும்போது வாரம் அவனோட பயணிப்போம். அப்போ ஒவ்வொரு வாரமும் ஒவ்வொரு லெஜெண்டை பார்க்கக்கூடிய சந்தர்ப்பம் எங்களுக்கு கிடைக்கும். அதில் வந்து எல்லார் ஈஸ்வரி அம்மா மறக்க முடியாது. இவன் கைகளை பிடித்து விக்டோரியா நீ ரொம்ப நல்லா பாடுற அப்படின்னு சொன்னாங்க. அப்புறம் எஸ்பிபி சார் கூட நீ நல்லா வருவ அப்படின்னு வாழ்த்தினார். உஷா புதுப் மேம் அவங்க கூட இருவின்ட்ட மிமிக்ரி கேட்டு வாங்கி ரசிப்பாங்க. அது ரொம்ப நல்லா இருக்கும். நிறைய என்ஜாய் பண்ணோம். மறக்க முடியாத நாட்கள் அவை. ரொம்ப இனிமையாக இருந்தது. ரஜினி சாரோட வாய்ஸ் ஒன்று பண்ணுப்பா. ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. இந்த மாதிரி கலாட்டா பிங்கில் வந்து நம்மளை வந்து இன்டர்வியூ சொன்னாங்க. நம்ம பொதுவாக இன்டர்வியூ போகிறதுல ஏன்னா கூலி பட ஷூட்டிங்கில் ரொம்ப பிஸியாக இருக்கும். ஸோ டெஃபினட்டாக வந்து கலாட்டா பிங்க்னாலே நம்ம வந்து சும்மா அது ஒரு டெஃபினட்டாக வந்திருக்கு எல்லாருக்கும் படுக்கும். ஸோ எல்லாருமே நல்லா இருக்கணும் அப்படி சொல்லி அந்த ஆட்டோட வேண்டிக்கிட்டு வெளிப்படுறேன். எப்படி சும்மா அதுறது இல்லை. இந்த அருமையான இந்த நிகழ்விற்கு நான் பேச வேண்டும் என்று சொல்கிறார்கள். நான் பேசினா யாருக்கும் புரியாது, அப்புறம் புரியலைன்னு சொல்லுவாங்க. ஸோ அதனால் நான் வாழ்த்தி கலாட்டா பிங்க்கு சப்ஸ்கிரைப் செய்து அந்த பெல் ஐக்கானை ப்ரெஸ் பண்ணுமாறு கேட்டுக்கொண்டு விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். நாளை நமதே. அம்மா ஃபேமிலி பற்றி சொல்லுங்கம்மா. இப்போது இவருடைய கோ பிரதர்ஸ் சிஸ்டர்ஸ் இருக்காங்களா எப்படி? இவருக்கு ஒரு அண்ணா இருக்கார். இவர் ரெண்டாவது 2 பேர் தான். 2 பேருமே எனக்கு 2 கண்கள் மாதிரி தான். அப்புறம் இவர் கொஞ்சம் ஸ்பெஷலாக ஆமாம் கவனிப்பு. எல்லாம் ஒரு கிராண்ட் சன் இருக்கார். எல்லாம் நாங்கள் சந்தோஷமாக போயிட்டுருக்கோம். இவருக்கும் மணமகள் தேடிக்கிட்டு இருக்கோம். பார்க்குறவங்க நோட் பண்ணிக்கோங்க. பார்க்குறவங்க நோட் பண்ணிக்கிங்கப்பா. ஆமாம். ஸோ இர்வின் சார், நிறைய விஷயங்கள் பேசணும். நீங்கள் சொன்னீங்க அந்த மாதிரி ஸ்பெஷல் கிட்ஸுக்கு சொசைட்டியில் வந்து ஒரு இது இருக்குது அப்படின்னு. அந்த மாதிரியான குழந்தைகள் வந்து தங்களுக்குள்ளாடியே ஒரு பேரியரை செட் பண்ணிடுவாங்க. நம்மளாலலாம் இது நடக்குமா அப்படிங்கிறவங்களுக்கு நீங்கள் சொல்லக்கூடிய உங்களுடைய லைஃப் லெசன்லேருந்து சொல்லக்கூடிய விஷயம். கண்டிப்பாக லைஃப் லெசன்ஸ்னால் அட்வைஸ் பண்ணுற அளவுக்கு நான் இன்னும் பெருசாக சாதிக்கல. என்னோடய ஷேரிங் அப்படின்னா எல்லாருக்குமே எல்லாமே நிச்சயமாக நடக்கும். அதுக்கு வந்து ஹார்ட் ஒர்க், பெர்செவரன்ஸ், ட்ரீம்ஸ். ஃபஸ்ட்டு நீங்கள் என்ன ஆகணும்னு ட்ரீம் பண்ணணும். அதுக்கேற்ற மாதிரி நம்முடைய எஃபர்ட்டை போட்டு அதில் நமக்கு நிறைய தோல்விகள் வரும். சில நேரத்தில் அது நம்மளால் முடியாமல் போகலாம் அப்படிங்கிற மாதிரி கூட நினைக்க தோணும். ஸோ அதெல்லாம் தாண்டி நீங்கள் ஓவர் கம் பண்ணி உங்களோட ட்ரீமை ஃபோக்கஸ் பண்ணி ஒர்க் பண்ணிங்கன்னா கண்டிப்பாக நீங்கள் நினச்சது உங்களுக்கு வந்து நிச்சயமாக கிடைக்கும். நாட் ஓன்லி ஐ எம் டெல்லிங் திஸ் டு த ஸ்பெஷல் கிட்ஸ், ஆல்சோ எவ்ரி ஒன் வாட்சிங் திஸ். ஸோ எல்லாருக்கும் ட்ரீம் இருக்கிற ஒருத்தங்களுக்கு நம்மளால் இதை பண்ண முடியலன்னு நினச்சிட்டு இருக்க எல்லாருக்குமே சொல்கிறது தான். கண்டிப்பாக உங்களுக்கு ஒரு ட்ரீம் இருந்து அதுக்காக ஒர்க் பண்ணிங்கன்னா நிச்சயமாக யூ வில் கெட் டு தேர். பொதுவாக ஸ்பெஷல் கிட்ஸ்னாலே பேரண்ட்ஸுக்கு இருக்கக்கூடிய ஒரே ஒரு பயம் இல்லை அவங்களுடைய ஒரு சோஷியல் ஸ்டிக்மான்னு கூட சொல்லலாம். நமக்கு பிறகு இவரை யார் பார்த்துக்குவாங்க, இந்த குழந்தைய யார் பார்த்துக்குவாங்க அப்படிங்கிற ஒரு எண்ணம் இருக்கும் இல்லையா? கண்டிப்பாக இருக்கும். ரொம்ப இருக்கும். அது எங்களுக்கு வயது ஏற ஏற அது தோணிக்கிட்டே இருக்கும். அதுக்கு கடவுள் தான் பதில் சொல்லணும். கடவுள்கிட்ட தான் முழுமையாக ஒப்படைச்சிருக்கோம். சரி, கண்டிப்பாக இவ்வளோ தூரம் கொண்டு வந்த கடவுள் அதுக்கும் வழி காமிப்பார், கையை பிடிப்பார், ஒளியை கொடுப்பாருன்ட்டு நம்பிக்கை இருக்குது. அதோட போயிட்டுருக்கு வாழ்க்கை. ஹோப் வந்து ஒரே ஒன்று கடவுள் தான். ஆமாம் சார். நீங்கள் சொல்லுங்கள் சார். இப்போது அம்மாட்ட கேட்டேன் இல்லையா, ஏதாவது ஒரு நாள் இந்த மாதிரி நம்ம வந்து யாருக்குமே நடந்திருக்கக்கூடாது அப்படிங்கிற மாதிரியான ஒரு மொமெண்டெல்லாம் கடந்து வந்திருக்கீங்களா? கண்டிப்பாக நான் சொன்ன மாதிரி அப்பப்போ அது தோண தான் செய்யும். ஸோ அது இல்லைன்னு சொல்ல முடியாது. அண்ட் அதுக்கு மேலே நமக்கு பாசிட்டிவிட்டி இருக்கிறதுனால அது அந்த மூமெண்ட்டோடு அது அப்படியே போயிடும். அடுத்த நாள் நம்மளுடைய வேலையை பார்க்க ஆரம்பிச்சிடும். ஸோ அதனால் ஓடித்தான் ஆகணும். பட் உடஞ்சி உட்காந்து இல்லை இந்த 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 மொமெண்ட்டில் நம்ம உடஞ்சிட்டோம் அப்படிங்கிற மாதிரியெல்லாம் திங்க் பண்ணது உண்டா? இருக்குது. 1-2 சுச்சுவேஷன்ஸ் இருந்திருக்கு. பட்
இப்போ இருக்கிறதுக்கு அதுக்கெல்லாம் மருந்துங்கிற மாதிரி தான் ஐ ஃபீல் தட். சில இடங்களில் வாய்ப்புகள் மறுக்கப்படும் போது நான் சொன்ன மாதிரி ஒரு ஸ்டிக்மாவால் நமக்கு ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி டினை பண்ணும்போது அந்த மாதிரிலாம் இடத்துல ஃபீல் பண்ணியிருக்கேன். ஸோ நம்ம நிறைய விஷயங்களை நிகழ்வாக பகிர்ந்துக்கிட்டீங்க. உங்களுக்கும் நன்றி. அதே நேரம் இர்வின் சார் உங்களுடைய அந்த ஈர்ப்புமிக்க குரலால் எங்களுக்கு பாட்டெல்லாம் பாடி காமிச்சிங்க. ரொம்ப நன்றி. உங்களுடைய ஆஸ்பிரேஷன்ஸ் எல்லாமே ஜெயிக்க நன்றி. தேங்க்யூ. அண்ட் தேங்க்யூ வித் கலாட்டா பிங்க் ஃபார் கிவிங் த ஆப்பர்ச்சுனிட்டிஸ். அம்மாவுக்கும் எனக்கும் பேசுறதுக்கு நிறைய வாய்ப்பு கொடுத்தீங்க. ரொம்ப ரொம்ப நன்றி. தேங்க்யூ. டார்லிங் மொபைல் உலகின் சூப்பர் ஸ்டார். ஆச்சி ஹோட்டல் சாம்பார் மற்றும் ஆச்சி இடிச்ச சாம்பார் 50 கிராம் ரூபாய் 20 மட்டுமே. சென்னை சில்க்ஸின் தரமான ஆடி பெருமை மிக ஆடி.